பிளாக்ல தான் ஓபன் பண்றாங்க. அந்த ஆக்ஷன் பிளாக்ல இருந்து அந்த ஹீரோயின் எஸ்கேப் ஆகி வரும்போது இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள போகுது அப்படின்றத நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டு தான் டைட்டில் கார்டோட ஓபன் ஆகுது படம். அங்கிருந்து எஸ்கேப் ஆகிற நம்ம ஹீரோயின் பெங்களூருக்கு வந்து அங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணிருக்கும் போது அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு எதிர்க்க இருக்க நம்ம ஹீரோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஹீரோயினுடைய ஆக்டிவிட்டிஸ் ஹீரோயினுடைய பிஹேவியர் எல்லாம் சந்தேகப்படும் போது அதுக்கடுத்து என்னென்ன நடக்குது, அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்றத வந்து ஒரு டார்க் ஃபேண்டசி டிராமாவா தான் இந்த படத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் பேரலா பார்த்தோம்னா அந்த ஹீரோயினுக்குள்ள இருக்கிற ஒரு சஸ்பென்ஸ், அந்த ஹீரோயின் அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க, அவங்க யாரு, அவங்கள சுத்தி இருக்கிற இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன ஆகுறாங்க அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட பல செஞ்சுரிஸ் அவங்க டிராவல் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்றத வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே 2.5 hours வந்து கொண்டு போயிருக்காங்க. மலையாள இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அவங்களுடைய கிராமரை வந்து உடச்சு தான் அவங்க சினிமா பண்ணுவாங்க. இந்த படம் அந்த இடத்துல தான் ஒரு யூனிக்கா நிக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபேண்டசி டிராமா நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஃபேண்டசி டிராமா ஒன்றும் நமக்கு புதுசில்லை. நம்ம ஹாலிவுட்ல இருந்து நம்ம எல்லா லாங்குவேஜ்லயும் ஃபேண்டசி ட்ராமாஸ் பார்த்துருப்போம். பட் இந்த படம் இங்க நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில சவுத்ல அதுவும் ஒரு யூனிக்கா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம்ல வந்து ப்ரொக்ரெசிவா நம்ம காட்டுறது இல்லை. அந்த வகையில கல்யாணி பிரியதர்ஷன் மூலமா இவங்க கேரி பண்ண விஷயம் தான் இந்த படம் எனக்கு யூனிக்கா பட்டது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோயின்ஸ் வந்து யூஎன் சாங்குக்கும் கடத்துறதுக்கும் ரேப் பண்றதுக்கும் கிட்னாப் பண்றதுக்குமாக இருந்த சினிமா கெரியரை உடைச்சி ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸா பண்றதை பார்க்கும்போது சூப்பர் உமன் ஃபிலிம்ஸா பண்ணதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் ஹாப்பியாவும் இருக்கு. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோவை காப்பாத்துற மாதிரியான சீன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு கிட்ட இருக்கிற சூப்பர் பவர் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம சில ஷார்ட்ஸ்லாம் அவங்க ஓப்பனிங் ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயினோட ஒர்க் பண்ற ஒரு அவங்களோட கொலி கிட்ட ஒருத்தர் வந்து தப்பா நடந்துக்க பார்ப்பாரு. இதை நம்ம ஊர் சினிமால எத்தனையோ ஹீரோஸை வச்சு ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு ஒரு மாசா ஒரு சீனை கேரி பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க ஒரு ஹீரோயினை வச்சு அந்த சீனை ஸ்டேஜ் பண்ண விஷயமே ரொம்ப சூப்பரா இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த வகையில தான் இந்த படம் ரொம்ப யூனிக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் உமன் அப்படின்றத கேரி பண்ண ஒவ்வொரு சீனும் ஸ்டேஜிங் பண்ண விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. ஒரு வேர்ல்டுக்குள்ள இவ்வளவு பெரிய வேர்ல்டு இருக்கு, இவங்க இவ்வளவு பெரிய ஃபேமிலி இருக்கு, இந்த குரூப்புக்குள்ள நிறைய ட்ரீஸ் இருக்கு, இவங்க நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க கேரி பண்ணி அந்த கேமியோஸை வச்சிருக்காங்க. லுக்ஸ் லைக் இந்த படம் வந்து மல்டிபிள் பிரான்ச்ல வரும் அப்படின்றதுதான் எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரியுமே அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்க ஒரு ஸ்டோரி தான். கல்யாணி பிரியதர்ஷன்